அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம், வீட்டு பரிகாரத்தை தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடன் தெரியும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி. இந்த வளர்பிறை பஞ்சமிங்கும் போதே அதுக்கு உகந்த தெய்வங்கிறது நம்ம வாராகி அம்மன் தான். வாராகி அம்மனை நம்ம வழிபட நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், பணவரவு தட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை எப்படி நம்ம வழிபடணும்னா, வீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் போல் வாராகி அம்மன் படம் இருந்தால் சரி, படத்துக்கு முன்ன நம்ம மாலைகள்லாம் போட்டு வாராகி அம்மா படத்தை நல்லா தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு மாலையெல்லாம் போட்டு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு சிகப்பு கலர் திரியோ இல்லைன்னா பச்சை கலர் திரியோ இல்லைன்னா நூல் திரியோ எந்த கலர் திரினாலும் இட்டு அதுக்கு நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வழிபடணும். அந்த சமயத்தில் அம்மாவுடைய காலடியில் ஒரு எலுமிச்சப்பழம் 5 ரூபா காயின்ஸும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த காயின்ஸ் எடுத்து நம்ம பணப்பெட்டியில் வைக்கும்போது நமக்கு வற்றாத செல்வங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி வீட்டில் செய்கிறவங்க வீட்டில் செய்யலாம். கோயிலில் போய் செய்யப்பட்டவங்க வாராகி அம்மா கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சப்பழ கனி கொண்டு போய் அங்கே இருக்க சூலாயத்தில் குத்த சொல்லி அதை வழிபாடு செஞ்சு அந்த கனியை வாங்கிட்டு நம்ம பணப்பெட்டியில் வச்சுக்கிடலாம். நம்ம பொதுவாக இந்த எலுமிச்சை பழங்கிறதே ராஜ கன்னின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு மகத்தான சக்தி உண்டு. வீட்டில் வழிபாடு செய்யும்போது நீங்கள் வஜ்ர கோஷம்ங்க வாராகி அம்மனுடைய அந்த மந்திரத்தை சொல்லும்போதே உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகும். 21 முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம்னு சொல்லுங்கள். அந்த சொல்லும்போதே நமக்கு அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்படி வழிபடும்போது வாராகி அம்மா நமக்கு சகல ஐஸ்வர்யம் கொடுப்பா. அம்மா வழிபடும்போது அம்மாவை மனதார நினச்சி என்னெல்லாம் உங்களுக்கு செல்வம் வேணுமோ, சொந்த வீடு, நம்ம வசதி வாய்ப்பு, நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், எல்லாமே மனதால் வழிபட்டுவாங்க. அப்படி வழிபடும்போது வாராகி அம்மா உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமைக்கணும்னு நானும் வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.